ஒரு அழகான காலையில் தங்களுடைய மந்திர ஸ்ட்ராபெர்ரி தோட்டத்தை பார்க்க வந்த ஈகோவும் ரியோவும் திடீரென நின்றுவிட்டார்கள். ரியோ, தோட்டம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா ஈகோ, அந்த ஸ்ட்ராபெரி கொஞ்சம் வாடி இருக்கும் போல. என்ன ஆச்சு இங்கே? இந்த தோட்டத்தில் காரணமின்றி எதுவும் மறையாது. யாரோ நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கணும். இருவரும் சுற்றிலும் கவனமாகப் பார்த்தார்கள். அப்போது மண்ணில் 2 பெரிய காலடிச் சுவடுகள். அதன் அருகில் ஒரு சிறிய ஐஸ்கிரீம் துண்டு உருகிக் கிடந்தது. ஈகோ, இதுல இனிப்பு வாசனை இருக்கு. இது ஐஸ்கிரீம் உலகத்துல இருந்து வந்தவரோட தடயமா இருக்கும். அப்படின்னா ஐஸ்கிரீம் தேவதையா? உண்மையை கண்டுபிடிக்க முடிவு செய்த அவர்கள் தங்களுடைய மந்திர இறக்கைகளை விரித்து வானில் பறந்தார்கள். செல்லும் வழியில் அவர்கள் இருவரும், நாங்கள் தேவைக்கு ஏற்றபடி எங்கள் உருவத்தை மாற்றிக்கொள்ளுவோம். அப்போது எங்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது என்று பேசிக்கொண்டார்கள். அங்கே சென்றதும் அவர்கள் வியப்பில் நின்றார்கள். எங்க பார்த்தாலும் ஐஸ்கிரீம்தான். வாவ், இது ஒரு இனிப்பு கனவுலக மாதிரி இருக்கு. அவர்கள் ஒரு ஐஸ்கிரீம் வீட்டுக்குள் சென்றார்கள். உள்ளே பல நிறங்களிலும் சுவைகளிலும் ஐஸ்கிரீம்கள் நிரம்பியிருந்தன. ஈகோ, ஒரு சிறிய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகலாமா என்று ரியோ மெதுவாக கேட்டாள். சிறிது யோசித்த பிறகு இருவரும் ஒரு சிறிய ஐஸ்கிரீமை சுவைத்தார்கள். அது நாக்கில் உருகியதும் அவர்களுக்கு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் வந்தது. சரி, இப்போ நம்ம வேலை நினைச்சு முன்னே போகலாம். அவர்கள் ராணியை தேடத் தொடங்கினர். அப்போது தூரத்தில் ஒரு மென்மையான ஒளி. அந்த ஒளி அவர்களை அழைப்பது போல இருந்தது. அருகில் சென்றபோது முழுவதும் ஐஸ்கிரீமால் செய்யப்பட்ட ஒரு பெரிய அரண்மனை. அதன் கதவு மெதுவாகத் திறந்தது. உள்ளே யார் இருக்கலாம்? ஸ்ட்ராபெர்ரிகளை எடுத்தது யார்? அதை தெரிந்து கொள்ள அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள்.